அவன் மனசு முதல்ல என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த கல்லை நிறுத்து. ஆமென். கல்லு தானே, அது நிக்க வைக்கலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குமா? கம்ப்ளைண்ட் கொடுக்காது. ஆனா அதுக்கு மேல என்ன ஊற்றப்படுகிறது தெரியுமா? அபிஷேகம். அப்ப அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கல்லானாலும் அது நிமிர்ந்து நிறுத்தி வைக்கப்படும். உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுமானால் உன் வாழ்க்கை எவ்வளவு சரிஞ்சு கிடந்தாலும், எவ்வளவு உலர்ந்திருந்தாலும், அது காலூண்டி நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஓரா பாக்காரா, அபிஷேகம் என்னை நிறுத்தும், அபிஷேகம் என்னை விசேஷித்தவனாக்கும். ஹல்லேலூயா. அழைப்பும் அபிஷேகமும் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கை முன்பாக எதிர்காலம் ஒரு பெரிய கேள்வியோடு. ஆமென். இந்த சத்தத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே ஆனால் உங்கள் இருதயத்தை திறந்து செவியை சாய்த்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களை தாழ்த்தி கேளுங்கள். உங்களை தாழ்த்தி கேளுங்கள். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இன்னைக்கு ஆகஸ்ட் 26. உங்க லைஃப்ல இந்த டேட்டை நீங்க மறக்க மாட்டீங்க. நான் நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். சிலர் மேல் அந்த சால்வை வந்து விழ போகிறது. ராபா தானா மாஷே கேரேலே மாம்ரா